ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்கள் பயிற்சியின் சார்பாக யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கரங்களை கொடுத்து எல்லாரும் உங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்ற ஏசாயா 9:6 சொன்னப்பட்ட பிரகாரம் நமக்கு ஒரு பாலகனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு நம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட அவர் பிறந்தார். அவர் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மதேவ தேவனே என்ற பாடலை, அருமையான ஒரு நல்ல பழைய பாடல், அந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவரே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவரே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். மாயாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமே பாசமடைந்தவரே. பாவ உலக மானிடமே பாசமடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஒருமை தாழ்மை அன்புருகம் பெருந்தன்மை உள்ளவரே. ஒருமை தாழ்மை அன்புருகம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினார் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினார் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் வேள்மை கோலமோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமை கோலமோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம்
இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளையும் கூட ஒரு அருமையான சில பாடல்களை நாங்கள் கோரஸாக பாட போகிறோம். இந்த பாடலில் ஒரு பாடல் சொல்லுகிறது, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடரை குடில் நாடி தேவ பாலனை பழிந்திட வாரீர் என்று இந்த மாதிரி நிறைய பாடல்களை நாங்கள் ஒரு கண்டினியூஸாக இப்போ பாட போகிறோம். நிறைய தெரிந்த பாடல்களாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். எல்லோரும் எங்களோடு சேர்ந்து இந்த பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம உற்சாகமாய் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதிகாலையில் பாலனை தேடி பாடுவோமா? செல்லுவோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடலையும் கூடிலாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்லுவோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடலையும் கூடிலாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். அன்னை மடியில் மடி மேலே வள்ளல் மகவாகவே தோன்ற அன்னை மடியில் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற தூதர்கள் பாடல்கள் பாடு விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்லுவோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடலையும் கூடிலாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. அதிகாலையில் பாலனை தேடி இருளில் உதித்த வெளிச்சமே பிரகாசிக்க செய்யும் பேரொளியே. ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே மாம்சமாய் உலகில் வந்தீரே. இருளில் உதித்த வெளிச்சமே
பிரகாசிக்க செய்யும் பேரொளியே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, மாம்சமாய் உலகில் வந்தீரே, பிறந்தீரே என் இயேசுவே, என் வாழ்வில் ஒளி வீசவே பிறந்தீரே என் இயேசுவே, என் பாவ சாபங்கள் நீங்கவே, ஒளித்த வெளிச்சமே, பிரகாசிக்க செய்யும் பேரொளியே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, மாம்சமாய் உலகில் வந்தீரே, ஒளித்த வெளிச்சமே, பிரகாசிக்க செய்யும் பேரொளியே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, மாம்சமாய் உலகில் வந்தீரே, பிறந்தீரே என் இயேசுவே, ஒளி வீசவே, பிறந்தீரே என் இயேசுவே, என் பாவ சாபங்கள் நீங்கவே, நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்பே. நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்பே. மந்தை மேய்ப்பவர் பொதுகானம் பாடியே, வெண்ணை காணவே வெண்ணை கோடி சேர்ந்தனர், மந்தை மேய்ப்பவர் பொதுகானம் பாடியே, வெண்ணை காணவே வெண்ணை கோடி சேர்ந்தனர், சில்லாத குளிர் காற்று, சில்லாத குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரூர் கதரும் நேரம் அது, நம்பேசிய மண்ணில் உதித்தார், சில்லாத குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரூர் கதரும் நேரம் அது, நம்பேசிய மண்ணில் உதித்தார். இவ்வளவு நேரம் வெஸ்டர்ன்ல பாடினோம். இப்ப அடுத்ததாக நாங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு பாட்டு பாட போறோம். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஊர் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம பீட்டுக்கு வரலாம். ஹalleluya, ஹalleluya. ஆனா நீங்க எல்லாம் எங்களோட சேர்ந்து ஆராதிக்கணும். எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கிறீங்க. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் ஒதிச்சும் போது நம்ம எல்லாம் துதித்து பாடணும். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்லா சேர்ந்து நம்ம ஒரு ஆராதிக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு பழைய பாடலை நம்மளுக்கு நல்லா நினைவு ஊட்டும்படியாக ஒரு சின்ன ஒரு 2 லைன் தான் அந்த பையனை பாட போகிறோம். பாடிட்டு நம்ம அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பாடலை எடுத்து நம்ம உற்சாகமாக ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஆமாம், இப்போ அந்த 2வது பாட்டு பார்க்கலாம். பெத்தலே. பெத்தலை பொன்னகரில் சத்திர முன்னடையில் கர்த்தரேசு பிறந்தாரே, சத்திரத்தில் பிறந்தாரே. பெத்தலை பொன்னகரில் சத்திர முன்னடையில் கர்த்தரேசு பிறந்தாரே, சத்திரத்தில் பிறந்தாரே. மார்கழி திங்கள் மகிமை நள்ளிரவில் மரியின் பாலகனாயேசு மானிடத்தில் உதித்தார் என்று மகிழ்ந்து போற்றிடுவோம். மார்கழி திங்கள் மகிமை நள்ளிரவில் மரியின் பாலகனாயேசு மானிடத்தில் உதித்தார் என்று
மகிழ்ந்து போற்றிடுவோம். பெத்தலை பொன்னகரில் சத்திரம் பொன்னகையில் கர்த்தரேசு பிறந்தாரே, சத்திரத்தில் பிறந்தாரே. ஹalleluya 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 அவரே ஆமென், ஹalleluya அவரே ஆமென், ஹalleluya அவரே ஹalleluya 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 அவரே ஆமென், ஹalleluya அவரே ஆமென், ஹalleluya அவரே. பெத்தலை பொன்னகரில் சத்திரம் உன்னகையில் கர்த்தரேசு பிறந்தாரே, சத்திரத்தில் பிறந்தாரே. ஹalleluya. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாட்டலை கேடி. எத்தனை பேருக்கு இந்த பாடல் ஞாபகம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாடலை பாடி. ஹalleluya. கொயர்லாம் இப்போ நம்ம கோரஸ் போகும்போது இந்த பாட்டை பாடுவோம். நம்ம ஒரு வீடு வீடாக போயிட்டு நம்ம கேரல்ஸ் போகும்போது இந்த பாடலை பாடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹalleluya. ஒரு அருமையான நல்ல ஒரு அருமையான பாடல். இப்போ நம்ம எல்லாரும் உற்சாகமாக என் இதயம் என் இன்பத்தாலே பாடுதே என் இயேசுராஜன் பூவில் வந்ததால். ஹalleluya. எல்லாம் நல்லா தெரிஞ்ச பாடம். எல்லாம் உற்சாகமா கரங்க தட்டி பாடலாமா? ரெடி 1 2 3 4. என் இதயம் இன்பத்தாலே கரங்க பாடுதே தட்டுங்களேன். இயேசு பாலனாக பூவில் வந்ததா, என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா, என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவரே, வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார், பசும் புல்லறையில் தானே அவர் பிறந்தார். மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார், பசும் புல்லணையில் தானே அவர் பிறந்தார். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா, என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. பிறந்தாரே பிறந்தாரே இயேசுராஜன் பிறந்தாரே, பிறந்தாரே பிறந்தாரே இயேசுராஜன் பிறந்தாரே. விண்ணில் வேந்தனாய் பரலோக ராஜனாய் இயேசுராஜன் பிறந்தாரே, விண்ணில் வேந்தனாய் பரலோக ராஜனாய் இயேசுராஜன் பிறந்தாரே. எம் பாவம் போக வந்தாரே, நம்மையே மீட்டெடுத்தாரே, நம் பாவம் போக்க வந்தாரே, நம்மையே மீட்டெடுத்தாரே. கொண்டாடுவோம் பாட்டு பாடுவோம் இம்மானுவேல் பிறந்தாரே, கொண்டாடுவோம் பாட்டு பாடுவோம் இம்மானுவேல் பிறந்தாரே. கொண்டாடுவோம் பாட்டு பாடுவோம் இம்மானுவேல் பிறந்தாரே, கொண்டாடுவோம் பாட்டு பாடுவோம் இம்மானுவேல் பிறந்தாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்தலையில் பிறந்தவர் பாலகனாய்
மன்னித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவனம் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்லி இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேச போகிறாருன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக உங்களுக்காக ஒரு செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாரும் லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 2 வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு இன்றைக்கு அதிலிருந்து நான் எடுத்து வாசிக்க போகிறேன். 10ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமது சமூகத்தில் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை உம்முடையது. உம்மை குறித்து நாங்கள் பேச அடிமை தகுதிப்படுத்தும். பேசும் வந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை வருஷந்தோறும் இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எல்லாரும் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதற்கான ஆதாரம் வேதத்தில் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நிச்சயமாய் பூமியில் பிறந்தார் என்பதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தோஷம். இயேசு பிறந்தார். இயேசுவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாரும். யாராவது இயேசுவுக்கு ட்ரெஸ் எடுத்தோமா? இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். இயேசு தரித்திரராய் இந்த பூமியில் மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் பிறந்தார். அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தாழ்மையின் கோலத்தில் அவர் வந்ததுனால தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் நிறுத்தி அவர் ராஜாவிடாய் இப்பொழுது ராஜாவாய் அவர் விட்டிருக்கிறார். அவருடைய குமாரரும் குமார்த்திகளும் ராஜா வீட்டு பிள்ளை என்னைக்காவது கந்த துணி அணியுமா? அணியாது இல்லையா? அதனால தான் நம்ம புது துணி அணிஞ்சிருக்கோம். ஏன் புது ட்ரெஸ் எடுக்கிறோங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாமலே நம்ம கிறிஸ்மஸுக்குனா ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், நியூ இயருக்குனா ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அப்படி தான் நினைக்கிறோம். அவர் ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய ராஜா வீட்டு பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அதனால் நான் கந்த துணி அணியணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடல் பாடணும் இல்லையா? கந்தை துணி அவருக்கு ஒன்றும் இல்லை, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் இல்லை. நம்ம எல்லோரும் என்ன இன்றைக்கி போய் ஃபாஸ்டிங்காக இருக்க போகிறோம்? எல்லாருமே போய் சாப்பிட தான் போகிறோம். ஒரு நாள் கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்தோம். இன்றைக்கு அவர் நமக்கு இரட்சகராய் நமக்கு உதித்ததுனால, நம்ம உள்ளத்தில் உதித்ததுனால நம்ம சந்தோஷம் அடைய போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வேதத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இதோ
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி என்றால் இயேசு பிறந்ததனால். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் இயேசு அல்ல, அவர் ஒரு மார்க்கத்தின் தெய்வம் அல்ல. கிறிஸ்துவை பற்றி கொண்டதனால் நாம் கிறிஸ்தவர்கள். ஆனால் உலக இரட்சகராக இயேசு இந்த பூமியில் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காக தான் அவர் இரட்சகராய் வெளிப்பட்டார். ரெண்டாவது, அந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. முதலாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால உன்னத தேவனுக்கு தான் மகிமையை செலுத்தணும். ரெண்டாவது, பூமியில் என்ன உண்டானது? சமாதானம் உண்டானது. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே இந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? வயல்வெளியில் தங்கி ஆட்டை என்ன செய்தார்கள்? தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்? மேய்ப்பர்களுக்கு போய் முதலாவது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தி சொல்லப்பட்டது. அப்படி என்று சொல்லி நாம் வாசித்து தியானித்தோமானால், பெத்லகேம் என்கிற ஊரில் அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் அவர்கள் வளர்க்கக்கூடிய மந்தையானது மிகவும் நேர்த்தியான மந்தை. அந்த மந்தையிலிருந்து தான் ஒவ்வொரு முறையும் பலியிடுவதற்காக அவர்கள் பலி ஆடை எடுத்து பலி செலுத்துவார்கள். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது பலி செலுத்துவதற்கு ஒரு ஆடு தேவைப்படும். அது பழுதற்றது, கூணு குருடு நொண்டி முடம் கழலை இப்படி அதுவுமே இருக்கக்கூடாது, சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மேய்ப்பர்கள் ஆகிய பெத்லகேம் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வளர்க்கும் ஆடுகள் மிகவும் நேர்த்தியான ஆடாயிருக்கும். அது ருசி மிகுந்த ஆடாயிருக்கும். அது கொழுத்த கன்றை போல இருக்கும். அவர்கள் ஆடு குட்டி ஈண்டும் போது, ஆடு நின்றுக்கிட்டே குட்டி போடும்போது அது கீழே விழுந்து காலோ அல்லது அது முன்னங்காலோ பின்னங்காலோ அது அடிப்படாதபடிக்கு அவர்கள் ஒரு துணியிலே அந்த ஆட்டுக்குட்டியை கையில் ஏந்தி அதை ஒத்தி எடுத்து அதற்கு சீராட்டி பாராட்டி அதை நேர்த்தியாய் வளர்ப்பார்கள். ஆனபடினால அங்கே இருக்கக்கூடிய ஆடுகள் அத்தனையும் எந்தவித பழுதும் இல்லாதிருக்கும். ஆனபடினால அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பலியிடுவதற்காக தேவனுக்கு அந்த ஆட்டு மந்தையிலிருந்து தான் போய் எடுத்து பலியிடுவார்கள். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்துட்டார். இனி உன் மந்தையிலிருந்து ஆடு எடுத்து பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவே பலியாக வரப்போகிறார் என்பதை உச்சரிக்கும்படியாக, அதை சொல்லும்படியாக தான் மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஏன்டா அந்த மேய்ப்பர்களை போய் சொன்னாங்கன்னு சொல்லி நான் சில காரியங்களை நான் தியானிக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு வெளிப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினால் பாவம் போகும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவே கிருபாதார பலியாக நமக்காக வந்து அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்க போறார். ஆகானபடியினால் இயேசுதான் நம்ம பலியாடு, உன்னுடைய இடத்திலிருந்து எனக்கு பலியாடு தேவையில்லை என்பதை குறிக்கும்படியாக தான் இந்த பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்களுக்கு அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லப்பட்டது. இன்னொரு காரியம், மேய்ப்பர்கள் மந்தையை மிகவும் நேர்த்தியாக என்ன செய்வார்கள்? கண்காணிப்பார்கள். அவ்வளோ கவனத்தோடு இருப்பார்கள். எந்த துஷ்ட மிருகங்களும் அவர்களை அந்த மிருக ஜீவன்களை பாதிக்காதபடிக்கு மிகவும் கவனமாக இருப்பார்கள். மேய்ப்பர்கள் ஆடம்பரமாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் தாழ்மையாகவே இருப்பார்கள். அவர்கள் வயல்களில் காடுகளில் அவர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் நம்மளை போல நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸில் மந்தை மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் ஒரு கோலும் ஒரு தடியும் கையில் வச்சு மந்தையை மேய்த்து கொண்டிருப்பார்கள். ஆனபடினால் தாழ்மையாய் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு பிறந்தார் என்பதையும் அந்த மேய்ப்பர்கள் மூலமாய் கர்த்தர் உரைத்தார். அல்லேலூயா. இதனால் மேய்ப்பர்கள் மூலமாய் இந்த சுவிசேஷம் பூமியில முதலாவது தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு கிடைக்க பெற்றதுனால அநேகருக்கு நாம் இந்த வேதத்தை வாசித்து சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு 10 பாயிண்டை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க. 10 பாயிண்ட், நான் பாயிண்டை மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த 10ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஃபர்ஸ்ட் ஒன், the first and foremost one is great joy. Hallelujah. Great joy. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. நம்பர் 2, 11th வசனம் சொல்லுகிறது, என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் மீன்ஸ் சேவியர். அதுவே மத்தேயு 1:21 வாசிக்கும் போது தமது ஜனங்களின் பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறது. சேவ் his people from their sins. மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை காக்கும்படியாக சேவியராக தேவன் வெளிப்பட்டார். 2வது பாயிண்ட். அப்போ சேவியர் இரட்சகர் என்ற பாவம், சாபம், ரோகம், வியாதி, விக்கனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவர்களை மீட்டு எடுக்கிறார் என்பதை இந்த 2வது வார்த்தை சேவியர் இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை ஏற்கனவே நாம் வாசித்தோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 3வதாக இந்த ஆண்டவராகிய இயேசு ஏன் பூமியில் உதித்தார் அல்லது மானிடனாய் ஏன் பிறந்தார் என்பதற்கான நான் 3வது பாயிண்ட் சொல்றேன். அந்த மானிடனாய் பிறந்ததுனால எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கு என்ன பயன், அல்லது இயேசு மானிடனாய் மனிதனாய் பிறந்ததுனால அதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது என்ன சொன்ன? கிரேட் ஜாய், சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். 2வதாக அவர் இரட்சகர், சேவியர். 3வதாக அவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படி, டார்க்னஸ் டு கிரேட் லைட், வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தேவன் பூமியில உதித்தார். 4வதாக யோவான் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை இப்படியாய் வாசிக்கலாம். 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். 4வதாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இயேசு உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. விட்னஸ் unto the truth. விட்னஸ், சாட்சி கொடுக்கும்படி, உண்மையை குறித்து, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக தான் இயேசு பூமியில் பிறந்தார். 5வதாக இந்த யோவான் எழுதின புஸ்தகத்தில் 3:16 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, எவர் லாஸ்டிங் லைஃப். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் நிச்சயமாய் அது 100க்குள்ள முடியும்.
ஆனால் நித்தியமாய் நாம் வாழப்போகிற ஒரு இடம் உண்டு. அதுதான் எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன். அப்போ நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்குள்ள பாவத்திலிருந்த மனிதனை மீட்டு எடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பூமியில் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்லாஸ்டிங் லைஃப், நித்தியமாய் அழிவே இல்லாதது. நாம் பார்க்கிற இந்த வானம் பூமி, நமக்கு இருக்கிற அழகு அந்தஸ்து பணம் பொருள் செத்து எல்லாம் அழிந்து போயிடும். ஆனால் அந்த நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற அந்த நித்திய ஜீவன் காலத்துக்கும் அழியாதது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த லைஃபுக்காக தான் இப்படிப்பட்ட பிரயாசத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 6வதாக இந்த மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம் ஏற்கனவே. 23ஆம் வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக, God with us, God with us, நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறாரா இயேசு? நம்ம வீட்டில் இருக்காரா இயேசு? அல்லேலூயா. என்றைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை தான், ஆனால் இன்றைக்கும் தேவன் இம்மானுவேலனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ God with us, அதற்காக தான், நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் தேவன் மனிதனாய் பிறந்தார். 7வதாக 20ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்டு கொள்ளும்படியாக. அப்படிதாங்க உங்களை என்னை தேவன் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. எங்கேயோ காணியாட்சிக்கு புறம்பாய் கடந்தோம், உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்தோம், உலகத்தின் அசுத்தங்களோடு கலந்திருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை மீட்டு எடுத்து அவர் எதற்காக கொடுத்தாரா? அநேகரை மீட்கும் பொருளாக அவருடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கார்? மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப give to his life a ransom for many. அநேகருக்காக அவருடைய சொந்த லைஃபையே என்ன செய்தார்? அவர் கொடுக்கும்படியாக, அநேகரை மீட்கத்தக்கதாக பூமியில் தேவன் பிறந்தார். அடுத்ததாக 8ஆம் காரியத்தை சொல்றேன். 8வது பாயிண்ட், 1 யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. எதற்காக இயேசு வந்தார் தெரியுமா? பிறந்தார் தெரியுமா? அன்பு உண்டாக்க. அல்லேலூயா. நான் அன்பாயிருக்கிறேன், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்வதற்காக, அன்பு கூறுவதற்காக தான். அன்புனா என்ன என்று தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கவும் தானே வாழ்ந்து காட்டுவும் அதற்காக தான் இயேசு பூமிக்கு பிறந்து வந்தார். அல்லேலூயா. அப்போ 8வது பாயிண்ட், தேவ அன்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் பூமியில் வந்தார். டு பி propitiation for our sins. அவர் அன்பு கூர்ந்து வந்தார். என்னென்ன காரியம்லாம் நம்மள்கிட்ட பாவங்கள் இருந்ததோ அதெல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை தேவன் அப்படியே ஒரு தண்ணியில் போட்டு முக்கி ஒரு துணியை
நம்ம அதை தொடச்சி எடுக்கும்போது ஒரு புது துணியை போல் அது அழுக்கெல்லாம் நீங்கி போகிறது போல் நாம் செய்த எல்லா அக்கிரம கிரியைகளையும் தேவன் மன்னித்து உங்களையும் என்னையும் இவ்வளவாய் நேசித்ததுனால தாங்க இன்றைக்கு நாம் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவன் என் பாவத்தை மன்னித்து விட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமென். எவ்வளோ பெரிய பாவியையும் கர்த்தர் நேசிக்கிறவருங்க. அவர் கொலைக்காரனாக இருந்தாலும் பல, கொள்ளக்காரனாக இருந்தாலும் பல, விபச்சாரக்காரனாக இருந்தாலும் பல, எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிப்பதற்காக தான் அவர் இரத்தத்தை சிந்தும்படி இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. 9ஆக அதே 1 யோவான்ல 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழித்து தன்னுடைய ஜனங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவகுமாரனாகிய இயேசு பாலகனாய் பூமிக்கே வந்தார். He might destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி, டெஸ்ட்ராய் அழிக்கும்படியாக தேவகுமாரனாக பூமிக்கு வந்தார். இந்த கடைசியாக ஒரு காரியம் சொல்ல போகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம், preach gospel to the poor people. நம்மெல்லாம் என்ன பணக்காரங்களா? preach gospel to the poor. ஏழ்மை நிலையில, தாழ்மை நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு கூட அரசாங்கம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? சிறுபான்மை மக்கள். என்ன தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள்னே நம்மளை சொல்லுது. ஆனால் வேதம் நம்மளை சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் தேவ ஜாதி, தேவர்கள் என்னப்படுவார்கள். நம்மள ஜாதி என்ன ஜாதி? தேவர்கள். நீங்களும் நானும் சர்டிஃபிகேட் எழுதியிருக்கிற ஜாதி அல்ல, தேவர்கள்னு இருக்குது. தேவர்கள்னா யாரு? தேவர்னு ஒரு ஜாதி இருக்குது தெரியுமா? சவுத்தில் அந்த மக்கள்லாம் பயங்கரமானவங்க. தேவர்கள், தேவர்கள் என்று நம்மை வசனம் சொல்லுது. ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்று நம்மளை வசனம் சொல்லுது. இந்த உலகம் எதையாவது சொல்லட்டும், ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதை தான். அப்போது தரித்திரருக்கு சுவிசேஷம், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. நீங்களும் நானும் கட்டப்பட்டிருந்தோம். கட்டப்பட்டிருந்த உங்களுடைய கட்டை அவிழ்த்து அன்றைக்கு ஒரு கழுதையை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கண் குருடாய் கிடந்தோ, இதுதான் வெளிச்சமா இருளா? குருடர்களுக்கு என்ன தெரியாது? எதுவுமே இருட்டியது வெளிச்சம் எதுன்னு எதுவுமே தெரியாது. அப்போ நாம் ஒன்றும் அறியாதவர்களாயிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நமக்கு தேவன் வெளிச்சம் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ கட்டப்பட்டவர்களுக்கு, தரித்திரருக்கு, அப்புறம் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயத்தில் பாரம், கஷ்டம், கவலை, நம்ம சரீரத்தில் எங்கேயாவது ஒரு அடி வேதனைப்பட்டா கூட அந்த இடத்துல தான் வலிக்குது. ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? வலிக்குது வலிக்குது வலிக்குது. காலில் தான் அடிபடிச்சு, காலை நீயே பார்த்துக்க நம்ம யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த இருதயம் என்ன செய்யும்? சொல்லும் வலிக்குதே வலிக்குதேன்னு. இப்போ இருதயத்தில் காயங்களோடு
வேதனைகளோடு இருக்கிற மக்கள் உங்கள் இருதய காயத்தை குணமாக்க. இன்றைக்கு உலக பிரகாரமான வைத்தியர்கள் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வியாதிகளுக்கும் குணமாக்க மருந்து மாத்திரைகளை கண்டுபிடித்தார்கள், அறுவை சிகிச்சைகளை கண்டுபிடித்தார்கள். ஒருவனும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காயத்தை குணமாக்க முடியாது. அதை குணமாக்குற வல்லமை ஆண்டவராகிய இயேசுவிடத்துல மட்டும்தான் உண்டு. அவரிடத்துல வந்தவர்களுக்கு தான் உண்டு. சமாதானம் இல்லாதனால தான் இன்னைக்கு அநேக தற்கொலை தேடி ஓடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? தற்கொலை தான் முடிவு, நான் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அப்படிப்பட்ட சமாதானற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக தான் இந்த இயேசு இரட்சகராய் வந்தார். அல்லேலூயா. அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த இந்த பூமியில நீங்களும் நானும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த இரட்சகர் எதற்காய் பூமிக்கு வந்தார் என்பதை இந்த பூமி அனைத்துக்கும் நாம் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை போல என் கண் முன்னாடி அநேக ஆத்துமாக்கள் அழிகிறார்களே, அவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற தப்பிதங்களை நீ மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடு ஆண்டவரே. அவர்களோடு கூட பேசவும் அவர்களோடு கூட சம்பாஷிக்கவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு ஆண்டவரே நான் ஜெபிப்பேன். ஏன்னா நான் கண்டு கொண்டேன் இந்த இயேசுவை. அவரை கண்டு கொண்டதுனால என் இருதயத்தில் சமாதானம் இருக்குது, என் இருதயத்தில் சந்தோஷம் இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், கோடான கோடி மக்கள் வெளியில அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது யார்? கர்த்தர் உங்களை என்னை தாங்க நேசிக்கிறார். உங்கள்கிட்ட என்னிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். நம்மோடு பழகிறவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட இயேசு உங்களை நேசிக்கிறார்னு இன்றைக்காவது சொல்லிடலாம். சொல்லம்மா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கேக்கு கொடுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரியாணி குடிப்போம். இயேசுவுக்கு கொடுக்கலாமா? அன்னைக்கு இயேசுவுக்கு கொடுக்கலாமா? இயேசுன்னா யாரு? இப்போ நான் வாசிச்சேன் பார்த்தியா? யாரு? தரித்திரர், கட்டப்பட்டவர்கள், இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறவர்கள், அப்புறம் குருடர்கள். இவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவர்கள். இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதற்காக தான் இயேசு மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. 10 பாயிண்ட் சொன்னேன். நான் வாசிக்க தான் செஞ்சேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்கல. இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு ஏன் மனிதனாய் வந்தார்? முதலாவது என்ன சொன்னேன்? மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய். ரெண்டாவது, இரட்சகராக வந்தார், பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்தார். மூன்றாவது, வெளிச்சம் கொடுக்க வந்தார். நான்காவதாக, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். ஐந்தாவதாக, நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆறாவதாக, நம்மோடு இருக்கும்படியாக இயேசு உலகத்தில் பிறந்தார். ஏழாவதாக, அநேகரை மீட்க தன் ஜீவனையே கொடுத்து மீட்டு கொடுக்க வந்தார். எட்டாவதாக, தேவ அன்பு இப்படிதான் என்று வெளிப்படுத்துவதற்காக வந்தார். ஒன்பதாவதாக, பிசாசின் கிரியைகளை அழித்து பாவத்திலையும் சோபத்திலையும் கிடக்கிற மக்களை மீட்டெடுக்க வந்தார். பத்தாவதாக, நம்மை போல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்மை போல நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த சொல்லும்படியாக தான் இயேசு பூமிக்கு வந்தார். அந்த கிரியைகளை நாம் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.